இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட சிருஷ்டிப்பின் அனுபவங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கர்த்தர் உலகத்துல பார்க்கும்போது உலகம் வெறுமையுமாய், அது ஒழுங்கின்மையுமாய் காணப்படுகிறது. அப்படிப்பட்டதான உலகத்தை கர்த்தர் 6 நாட்கள் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்ததை நாம் பார்க்கிறோம். 6 நாட்கள் சிருஷ்டித்தார். இந்த 6 நாட்களும் மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவைகள் ஒவ்வொரு அனுபவத்தை குறிக்கிறது. அந்த பிரகாரமாக இன்றைக்கும் கூட இந்த 5வது நாள் அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 20வது வசனம் முதல் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்திலே தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து அவைகள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் அவைகள் பறவைகள் பூமியிலே பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 5ஆம் நாள் ஆயிற்று. பிரியமானவர்களே, இந்த 5வது நாள்ல கர்த்தர் பறவைகளையும் விலங்குகளையும் நீரில் வாழ்கிறவைகளையும் பறக்கும் பறவைகளையும் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களையும் சிருஷ்டித்ததை நாம் பார்க்கிறோம். நீரில் வாழ்வதும் பறவைகளும், இந்த 2 காரியங்களை குறித்து நாம் பார்க்கும்போது, இதை நாம் பார்க்கும்போது அநேகர் ஒருவேளை சிந்தித்தது ஒன்று, இந்த பறவையெல்லாம் பார்க்கும்போது இந்த பறவைக்கு என்ன கஷ்டம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஜாலியா போகுது, அது பாட்டு, அதுக்கு எந்த விதமான கவலைகளும் இல்லை, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, சம்பாத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அநேக நேரத்தில் நம்ம சிந்தித்திருப்போம். இந்த கடல்ல வாழ்கிற உயிரினங்களை பார்த்தாலும் கூட அநேக நேரத்தில் நாம் சிந்திப்பது உண்டு. இல்லை தொட்டியில் இருக்கிற ஏதாவது ஒரு மீன் தொட்டியை பார்க்கும்போது கூட இன்னும் சந்தோஷமா இவைகளெல்லாம் மிகவும் சந்தோஷமா நீந்தி கொண்டிருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில தானே இவ்வளவு கஷ்டம், மனிதனுடைய வாழ்க்கையில தானே இவ்வளவு போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நாம் சிந்திப்பது உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாகவே நமக்கு தெரியாது அவைகள் எவ்வளவு போராட்டத்தை சகிக்கிறதுன்னு சொல்லி. ஒரு பறவையினுடைய வாழ்க்கை மிக மிக போராட்டம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அது பறக்க வேண்டும், அது தனக்கு எதிராக வருகிறதான அந்த காற்றை கிழித்து கொண்டு, அப்படிப்பட்ட எவ்வளவு காற்றடித்தாலும் அதன் மேல் மோதினாலும் அது பறந்து செல்ல வேண்டும். அந்த காற்றை அமர்த்தி தன்னுடைய சிறகை விரித்து அடிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதனுடைய குஞ்சுகளை அது பாதுகாக்க வேண்டும். அதற்கு இந்த உலகத்துல வாழும்போது மழை பெய்தால், வெயில் அடித்தால் அது தனக்கேற்றதான ஒரு இடத்தை, ஒரு கூட்டை அது கட்டிக்கொள்ள வேண்டும். மழை பெய்யும் போது அதற்கு மிக மிக சிரமமான ஒரு சூழ்நிலை காணப்படும். அது மாத்திரமல்ல, அந்த பறவைகளுடைய குஞ்சுகளை ஏதாவது பறவைகள் கொத்தி கொண்டு போகாதபடிக்கு பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பறவை தன்னைத்தானே பாதுகாக்க வேண்டும். இதே போலதான் நீரில் வாழ்கிற ஜந்துக்களை நாம் பார்க்கும்போது, நீரில் வாழ்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் அவைகள் ரொம்ப அழகாக நீந்தி கொள்ளலாம். ஆனால் அவைகளுடைய வாழ்க்கையிலே உணவுக்காக அவைகள் போராட வேண்டும். மற்ற ஜீவராசிகளை அது சார்ந்திருக்க வேண்டும், வெகு தூரம் கடந்து போக வேண்டும். தான் ஒருவேளை அது ஜனிப்பிக்கப்பட்ட இடம் ஒரு இடமா இருக்கலாம், ஆனால் அது வெகு தூரம் நீந்தி கொண்டே போக வேண்டும். சின்ன மீன்களா இருந்து சொன்னால் பெரிய மீன்களை கண்டு அதுக்கு பயம் ஏற்படும். மனிதருடைய கைகள்ல அகப்பட்டு விடுமோ என்று சொல்கிறதான போராட்டம் அதற்கு உண்டு. அப்போ இந்த பறவைகளும் நீரில் வாழ்வர்களுக்கும் ஒரு போராட்டம் இருந்ததான ஒரு வாழ்க்கை எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும். இப்போ இந்த சிருஷ்டிப்பின் அனுபவம் எதை குறிக்கிறது? அது போராட்டத்தின் அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பவுமே போராட்டம் என்பது மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. போராட்டம், சோதனை, இப்படிப்பட்டதான காரியங்கள் மிக மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது இட் இஸ் நாட் அ லைஃப் ஆஃப் பெட் ஆஃப் ரோசஸ். இன்னைக்கு ரோஜாவின் மேல் படுக்கை போடுகிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆண்டவரை பற்றி ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன்
பிரகாசிக்கிற சூழலை கொண்ட ஒரு மனிதன், அவருக்குள்ளாக வளர்கிறதான ஒரு மனிதன், அவனுக்கு நிச்சயமாக போராட்டம் வரும். ஏன்னா நாம வளர வளர பிசாசு என்ன செய்வான்? நம்ம கூடாக வளருவான். ஆனால் பிசாசை மேற்கொண்டு நாம் வளரும் போது, அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக நாம் ஜெயிக்கிறவர்களாய் கூட காணப்படுவோம். போராட்டம் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும். போராட்டம் என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவசியமான ஒன்றாய் இருக்குமே என்று சொன்னால் வேதவசனம் சொல்கிறது, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என் நிமித்தமாக ஒருவேளை உங்களை நிந்திப்பார்கள் என்று சொன்னால் பரலோகத்துல உங்களுடைய பலன் எப்படி இருக்குமா? மிகுதியா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து செல்வது நிமித்தமாக, ஆண்டவரை பற்றி யாருக்காவது சொல்ல வேண்டும் என்கிறது நிமித்தமாக ஏதாவது பாடுகள் கஷ்டங்கள் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அந்த நிந்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதற்கான பலனை கர்த்தர் நமக்கு பரலோகத்துல தருகிறவராய் கூட காணப்படுகிறார். பிரியமானவர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். போராட்டம் வந்தவுடனே நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறோமா? இல்ல போராட்டம் வந்தவுடனே பின்வாங்கி போகிறவனாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்க வேண்டும். நீதிமானுக்குரிய அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் அவன் ஜெயித்த பிற்பாடு, அந்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் அவன் ஜெயித்த பிற்பாடு கர்த்தர் அவனை பெரிய அடைக்கலத்துல வைக்கிறவராய் கூட காணப்படுகிறார். யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த போராட்டங்கள் நமக்கு அநேக சூழ்நிலைகளை, அநேக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஒரு காரியத்தை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. நாம் போராடுகிறோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை அடுத்த நிலைமைக்கு எடுத்து செல்ல அவர் சித்தமா இருக்கிறார் என்பதை தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை அடுத்த கட்ட வாழ்விற்கு நம்ம எடுத்து செல்ல அவர் அழைக்கிறார் என்பதுதான் போராட்டத்திற்குரிய ஒரு மேலான ஆவிக்குரிய ஒரு அர்த்தம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் வந்தோன்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த போராட்டம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த வாழ்க்கை? ஏன் ஆண்டவரே நான் இப்படியா? நான் மட்டும் ஏன் ஆண்டவரே இப்படிலாம் கஷ்டப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் புலம்புகிறோமே. அதை ஏன் நம்ம யோசித்து பார்க்கக்கூடாது? யோசேப்போடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. கர்த்தர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அயல் நாட்டுக்கு விற்று போகப்படுகிறாங்க. அங்க போய் பார்த்தா அரண்மனையில ஒரு நல்ல வாழ்க்கை கிடைத்தது போல இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நாட்கள்ல ஒரு பெரிய போராட்டம் அவனை தொடர்ந்து வந்து சிறைச்சாலைக்கு தள்ளப்படுகிறான். அரண்மனையில வாழ்ந்துதான் யோசேப்பு இப்ப எங்கே வாழ்கிறான்? சிறைச்சாலையில வாழ்கிறான். போராட்டம் அவனை தொடர்ந்து கொண்டே வருகிறது. ஆனால் அந்த போராட்டத்தின் காலம் முடிந்த பிற்பாடு, அவன் உத்தமன் என்று கர்த்தரால் விளங்க செய்த பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை, மேன்மை அடைந்ததை நாம் பார்க்கிறோம். யோபுவனுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான் போராட்டம் பின்தொடர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் அந்த போராட்டத்தின் காலத்துல, அந்த காத்திருப்பின் காலத்துல அவர்கள் பொறுமையா இருந்ததின் நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் கூட இந்த போராட்டத்தின் அனுபவத்திற்குள்ளாக வரும்போது உண்மையாய் உறுதியாய் விசுவாசத்தை பற்றி கொண்டு, விசுவாசத்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களாய் கூட நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் வாழும்போது நிச்சயமாக நம் வேதவசனம் சொல்லுகிறபடி சோதனைக்கு உட்படுத்தாலும் கூட, சோதனையோடு கூட அதை தாங்கத்தக்க பலத்தையும் கூட கர்த்தர் நமக்கு தருகிறவராய் கூட காணப்படுகிறார். எனவே பிரியமானவர்களே, நாம் அந்த வசனத்தை என் மனதில் வைத்துக் கொண்டு, ஒருவேளை இந்த சோதனையும் என்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இவற்றையும் நாம் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்போம். அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கதான நல்ல தகப்பனே, இந்த நாள் ஆண்டவரே போராட்டத்தின் அனுபவத்தை குறித்து நீர் பேசியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் போராட்டம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகிறோம், தவண்டு போகிறோம் ஆண்டவரே. அநேக நேரத்துல பின்வாங்கி கூட நாங்கள் போகிறோம். அப்படி இருக்காதபடிக்கு உறுதியாய் விசுவாசத்தோடு உம்மை பற்றி கொண்டிருக்க, போராட்டத்தின் அனுபவத்தை ஜெயிக்க ஆண்டவரே பொன்னாக நாங்கள் விளங்கத்தக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய், கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய அன்பின் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இப்பராம இயேசுவின் இடைநேற்று என்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.